ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்திருந்தேனா அப்படின்னு. அவர் சொல்ல வந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு உடனே கேட்டேன், உங்க மனைவி இந்த வரியை பார்த்தாங்கன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு. அவர் உடனே சொன்னாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே மேம் சொன்னேன், அப்பதான் என் லைஃப்ல ஒய்ஃப்ன்ற கேரக்டரே இல்லையே அப்படின்னு சொன்னாரு. ஆமா, கரெக்ட் தான். ஆனா 10 வருஷம் தன்னோட வாழ்ந்ததுக்கு அப்புறமும் தன் கணவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இப்படி ஒரு வரி போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த வலி உங்க மனைவிக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. அவர்கிட்ட வார்த்தையே இல்ல பேசுறதுக்கு. ஒரு யதார்த்த மனைவியின் அதிகபட்ச ஆசை என்னவாங்க இருந்துற போது, தன் கணவனுக்கு பிடித்த ஒரே பெண் எப்பவுமே தானாக மட்டுமே இருக்க வேண்டும். எத்தனை வருஷம் ஆனாலும் தன் கணவன் தன்னை அங்கங்கமா ரசிக்கணும், அவ்வளவுதாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காம சில ஆம்பளைங்க வாழ்க்கை சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது, பக்கத்துல இருக்கிற மனைவியை விட்டுற வேண்டியது, பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போய் அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ ஸ்டிக்கர் அனுப்ப வேண்டியது. இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எப்பாவது ஒரு வாட்டி மனைவி கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லி லவ் பண்ணுங்க.